Hi guys, welcome to my channel Chiral Chemists. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டைமண்ட் சாஃப்ட்வேர் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து CIF ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டைமண்ட் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்றது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னு பார்த்தோம்னா நீங்க எப்படி டைமண்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டா உங்களால ஈஸியாக அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி CIF ஃபைல்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா அந்த டைமண்ட் சாஃப்ட்வேர்ல முழுக்க அந்த CIF ஃபைல்ஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் கேரியர் பண்ண போறோம். அதனால உங்களுக்கு CIF ஃபைல்ஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அது இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவை கிடையாது. நம்ம எங்கேருந்து டெவலப் பண்ணோம், என்ன மாதிரியான மாலிகூல்ஸ் தான் இருக்கு, எப்படி அதை டெவலப் பண்ணி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குழப்பாம இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி தான் வீடியோஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டைமண்ட் சாஃப்ட்வேர் வந்து பார்க்க போறோம். CIF ஃபைல்ஸ், PDF ஃபைல்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டைமண்ட் சாஃப்ட்வேர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டைமண்ட் சாஃப்ட்வேர் 2 வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ. இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கான்செப்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிமைனிங் இருக்கிறத நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த 2 வீடியோக்குள்ளே நம்மளால கவர் பண்ண முடியாது, கவர் பண்ணி முடிச்சிடலாம். அது கவலையே கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 2 வீடியோஸ் ஒரு 3 வீடியோஸ் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து டைமண்ட் சாஃப்ட்வேர் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து இன்னும் நிறைய வந்து பாக்கி இருக்கு. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி ஐபேக் நாமக்லேச்சர்ல ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ மொத்தம் 2 சாஃப்ட்வேர், ஒரு ஐபேக் நாமக்லேச்சர் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. ஸோ ஏன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு லாங் டேர்மாக நம்ம சாஃப்ட்வேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐபேக் நாமக்லேச்சர் இந்த ரிமைனிங் கான்செப்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ல நுழைய போகிறோம். நீங்கள் அதுக்காக பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் தான். நம்ம சாஃப்ட்வேர் வந்து அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் ரிமைனிங்க்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது வந்து எல்லாமே கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் தான். கொஞ்சம் கான்செப்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் எதுக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாஃப்ட்வேருக்கு வரும். ஏன்னு பார்த்தோன்னா ஒன்றா சாஃப்ட்வேராக போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு லேக்கிங் வந்துடும். ஒரு கேப், ஒரு லேக்கிங் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த டைமண்ட் சாஃப்ட்வேர் முடிச்சதுக்கப்புறம் ஐபேக் நாமக்லேச்சர்ல இந்த ரிமைனிங் கான்செப்டை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல் கெமிஸ்ட்ரி கான்செப்ட் முடிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் தெர்மோடைனமிக்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு கான்செப்டை நம்ம ஒரு ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சாஃப்ட்வேரையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ஆஸ் யூசுவல் கெமிஸ்ட்ரி கான்செப்ட் தான். ஸோ அடுத்து நம்ம வந்து எல்லாமே கெமிஸ்ட்ரி கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் 2 சாஃப்ட்வேர் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கெமிஸ்ட்ரி கான்செப்ட் தான். ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி டைமண்ட் சாஃப்ட்வேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து CIF ஃபைல்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நானும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். நானும் வந்து CIF ஃபைல்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு CIF ஃபைல்ஸ் தான் நம்ம வந்து இப்போ எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ஒரு எலிமெண்ட்ரியான ஒரு மாலிகூல் தான் எடுத்து பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகூல். ஸோ வாட்டர் மாலிகூல் எடுத்து தான் நான் வந்து இந்த டைமண்ட் சாஃப்ட்வேர்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம போக போக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸை நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் டெவலப் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே இருக்காது. எனக்கு மட்டும் எப்படி இருக்குன்னா நான் ஏற்கனவே நிறைய தடவை ஓப்பன் பண்ணி நான் ரேண்டமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ரேண்டமாக ஓப்பன் மாலிகூல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டோட கொடுத்துருக்கோம், என்ன டேட்லாம் கொடுத்துருக்கோம். அப்போலாம் நான் அந்த மாலிகூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்குது. ஸோ நீங்களும் வந்து ரேண்டமாக ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ரேண்டம் மாலிகூல்ஸ் நீங்கள் காமிக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த வாட்டர் மாலிகுலை நான் வந்து கிளிக் பண்ணணுமே எனக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா எனக்கு வந்து இந்த மாலிகுல் வந்து டைமண்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். பட் உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் வந்து பிகினராக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்காது. ஸோ அதனால நான் வந்து எப்படி ஒரு பிகினராக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் ஒன்றுமே இருக்காது சில பேருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் அ ஃபைல், கிரியேட் அ நியூ டாக்குமெண்ட், ப்ரௌஸ் சாம்பிள் ஃபைல்ஸ், ரீட் த டுட்டோரியல்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் அ ஃபைல் கொடுத்துக்கணும். ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து ஜஸ்ட் மை கம்ப்யூட்டர் எங்கே நீங்கள் CIF ஃபைல்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்கே போய் நீங்கள் CIF ஃபைல்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் நான் இந்த இதெல்லாம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்களா, நான் வந்து அந்த ஃபைல் நேம் அடிக்கிறேன். எனக்கு வாட்டர் CIF இருக்கு. நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருவேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வரதுக்கு நான் ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதே ஸ்க்ரீன் தான் எனக்கு முதலே வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஜஸ்ட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணணுமே எனக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். இது எனக்கு நான் ரேண்டமாக ஓப்பன் பண்ணனால எனக்கு வருது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வராது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி பண்ணணும்னா, நீ ஓப்பன் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே வந்து அந்த CIF ஃபைல்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் சர்ச் பாக்ஸில் அந்த ஃபைல் நேம் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். அந்த ஃபைல் நேம் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். நெக்ஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கடைசியாக ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்க நிறைய மாலிகூல்ஸ் இதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பேக்கிங் டயக்ராம் வேணுமா, ஒரு மாலிகூல் கிரியேட் பண்ணணுமா,
இல்லை ஆட் ஆல்ஃபம்ஸ் பேரமிட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் மாதிரி ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் செல் எட்ஜஸ். நான் கிரியேட் செல் எட்ஜஸ் வேணும்னா நான் செல் எட்ஜஸ் வந்து கிளிக் பண்ணிக்குவேன். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் வந்து கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ஆட்டம்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா நான் வந்து டிக் மார்க் கொடுப்பேன். இல்லை எனக்கு ஆட்டம்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்க தேவையில்லை அப்படின்னா நான் வந்து எடுத்து விட்டுருவேன். பட் எனக்கு ஆட்டம்ஸ் வந்து கனெக்ட் ஆகி இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு செல் எட்ஜஸ் வந்து தேவைப்படாது. ஸோ அதனால் நான் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அமைக்கிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரல் எலமெண்ட் நம்ம எடுக்கலாம். சென்ட்ரல் ஆட்டம் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த செலக்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். பால் அண்ட் ஸ்டிக் மாடலா, பால் அண்ட் ஒயர்ஸ் மாடலா, ஸ்டிக்ஸா ஒயர்ஸ்ன்னு கேட்கும். நான் வந்து பால் அண்ட் ஸ்டிக்ஸே கொடுத்துருக்கேன். ஸோ அதான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக தெரியும். ஓரளவுக்கு கொஞ்சம் டயக்ராம் வந்து பிக்காக இருக்கும். ஸோ நான் ஸ்டிக்ஸ்லாம் கொடுத்தேன்னா உங்களுக்கு டயக்ராம் வந்து கொஞ்சம் சின்னமாக தெரியும், ஊசியாக மெலிசாக தெரியும். ஸோ அதனால் வந்து பால் அண்ட் ஸ்டிக் மாடலில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு தேவைப்படியோ அந்த மாதிரி நீங்கள் மாடல் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லே அவுட் கொடுக்கும். பேக்ரவுண்ட் கலர் கேட்கும். நான் வந்து டிஃபால்ட்டாக எனக்கு ப்ரௌன் இருக்குது, சில பேருக்கு ஒயிட் இருக்கும், சில பேருக்கு பிளாக் இருக்கும். டிஃபால்ட்டாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். நான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக காமிக்கிறேன். அதே மாதிரி ஃபார்மேட்லாம் கேட்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதான் வந்து ஃபைனல் பேஜ் வரும். இதை நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் கொடுத்து இந்த மாதிரி மாலிகுல்ஸ் வரும். நமக்கு இங்கே இருக்க டேபிள்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த கலர் பேக்ரவுண்ட் பிடிக்கலன்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து வேறு கலர் மாற்றிக்கிறேன் அப்படிமா. ஸோ வியூ போயிட்டு ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் வந்து நம்ம பெல்லேருந்து வரணும் தேவையில்லை. இங்கே வந்து நமக்கு பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லே அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நமக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரௌனே கொடுத்துக்கலாம். நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இல்லை மறுபடியும் வேணும்னா நான் மாற்றிக்கிறேன். எனக்கு ப்ரௌன் கலரும் பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பிக்சர் லேயர் ஒரு நார்மல் லைட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஆட்டம்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கலர்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஸோ இல்லை நீங்கள் அந்த பிசியில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பெருசாக இருக்கும். அதே நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டம்ஸ்லாம் கிளியராக தெரியணும். ஸோ அதுக்காக நான் ஒரு நல்ல கலராக சூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் ஓரளவுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணி நீங்கள் ரேண்டமாக டெலிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. வாட்டர் மாலிகுல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா எக்கச்சக்கமான கம்பைன் வாட்டர் மாலிகுல்ஸ் தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆட் ஒரு ஆட்டம்ஸ் சொல்லிட்டு ஒரு 3 ஆட்டம்ஸ் ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆட்டம்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆட்டம்ஸ் சொல்லியிருக்கோம், கனெக்ட் ஆட்டம்ஸ் சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண கனெக்ட் ஆட்டம்ஸ் தவிர மற்ற ஆட்டம்ஸ் எல்லாமே நமக்கு தேவையில்லாததான். ஸோ நம்ம வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து H2O மாலிகுல். இது வந்து வாட்டர் மாலிகுல் CA ஃபைல்ஸில் பண்ணும்போது எக்கச்சக்கமான வாட்டர் மாலிகுல்ஸ் கம்பைன் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு நார்மலாக ஒரு ஃபார்ம் தேவை. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டேரக்ஷனில் இருக்குது, நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேறு மாதிரி நம்ம வந்து டேரக்ஷன் மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் நோ ட்ராக்கிங் ஆப்ஷன்ஸ். இது வந்து ரொட்டேட் ஆப்ஷன். இது வச்சு நம்ம வந்து டயக்ராமை ரொட்டேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல வந்து இந்த மாதிரி இருந்தது, நமக்கு இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் தெரியுற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் வந்து எப்படி இது உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் 10 மணிக்குள்ள. ஸோ இந்த பொசிஷன் வந்து நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆப்ஷன். இது வந்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ரொட்டேட் ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் தான். அதுக்கடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராகிங் ஆப்ஷன். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி மேலே வந்து கீழே இருக்கலாம், கீழே மேலே ஈட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிராகிங் ஆப்ஷன். இது வந்து என்லார்ஜ் பண்ணுறதுக்கும் ஸ்மால் ஆக்குறதுக்கும் கூடிய ஆப்ஷன்ஸ், என்லார்ஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே. அடுத்து வந்து மற்றதுக்கு எல்லாமே நம்ம அப்புறமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸு, ஸ்பின் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் காமிக்கும். நம்ம இங்கேயும் நம்ம போய் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மூவ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இங்கே என்னென்னு பார்த்தோம்னா இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கீழே காமிக்கும், சில பேர் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே காமிக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. மேலே போய் மூணு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம எப்படி பிக்சர்னு ஆப்ஷன் இருக்கும் அதே மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் மேலேயும் காமிக்கும். வாக் இன், வாக் அவுட், என்லார்ஜ்மெண்ட் ஆப்ஷன், ரொட்டேட் எல்லாமே வந்து இந்த ஆப்ஷன்ஸும் இங்கேயே இருக்கும். நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கீழே காமிச்சா அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டம்ஸ் வந்து லேபிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வேறு ஆப்ரேஷன்ஸ் என்ன கேரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆட்டம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த ஆட்டம் எதுன்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஸோ நம்ம வந்து ஆட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நோ ட்ராக்கிங் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நான் 3 ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஆட்டம் மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்து ஆட் நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஆட்டம் வெக்டார்ஸ், ஆட்டம் லேபிள்ஸ், டெக்ஸ்ட், பாலிகேட்டான்னு சொல்லி நான் ஆட்டம் லேபிள்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். உங்களுக்கு இங்கே என்ன தெரியும், அந்த எலமெண்ட் சிம்பிளான்னு காமிக்குது. நான் வந்து ஆட்டம் சிம்பிள்னு வச்சுக்கிறேன். ஃபார்மட் வந்து எனக்கு FE1 அந்த மாதிரி காமிக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட் அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணல. அலைன்மெண்ட் வந்து நான் லெஃப்ட் வைக்கிறேன். சைஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் வந்து நான் 2 கொடுக்குறேன், 0.2. கலர் வந்து நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். ஃபாண்ட் நம்ம கேட்கும் என்ன மாதிரி ஃபாண்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு மாற்றி தான் காமிக்கிறேன். ஜஸ்ட் லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து 10 மினிட்ஸ் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணிடலாம் அந்த வீடியோவில். கொஞ்சம் லென்த் வீடியோ தான் வரும், கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் நிறைய இதை நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த இது வந்து அண்டர்லைன் பண்ணி வேணுமா, ஸ்ட்ரைக் அவுட் ஒப்பாலி கிடைக்கும், நான் ஸ்ட்ரைக் அவுட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு இப்போ இந்த மாதிரி வேறு இல்லை, எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்ராய் கொடுக்கலாம். டெஸ்ட்ராய் கொடுத்தீங்கன்னா எல்லாமே எரேஸ் ஆகிற மாதிரி என்ன ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்ராய் ஆயிரும். இல்லை எனக்கு எடிட் பண்ணணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்ன ஆட்டோமேட்டிக்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எடிட் பண்ணுவோம், ஏன் டெஸ்ட்ராய் பண்ணால் மறுபடியும் நம்ம முதல்ல வரணும், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்ட்ரைக் அவுட் கொடுக்குறேன். நான் ஸ்ட்ரைக் அவுட் கொடுக்காம இருக்கேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி எனக்கு தேவையில்ல அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் போயிட்டு எடிட் கொடுக்கலாம். ஆட்டம் லேபிள்ஸ் FE ஓகே கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஆட்டம் லேபிள்ஸ். ஸோ நான் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். டெக்ஸ்ட் சைஸு 0.1 அப்ளை நான் கொடுக்குறேன். இதை நான் கிளிக் பண்ணாமல் இருக்காது, இது வந்து இதை கிளிக் ஆகாமல் இருக்குது. ஸோ எலமெண்ட் ஆட்டம் சிம்பிள் நான் வந்து இப்போ எலமெண்ட் சிம்பிள் கொடுக்குறேன். அப்ளை நான் கொடுக்குறேன். இப்போ எலமெண்ட் தான் எனக்கு காமிக்குது. அதே மாதிரி நான் இங்கேயும் போயிட்டு நான் எடிட் கொடுக்குறேன். ஆட்டம் லேபிள்ஸ் நான் வந்து ஆட்டம் சிம்பிள் வந்து எலமெண்ட் சிம்பிள் மாற்றிக்கிறேன். டெக்ஸ்ட் சைஸு நான் 0.1 கொடுக்குறேன். அப்ளைனா ஓகே. நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தாலும் அது வந்து முடிஞ்சிடும். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சிஜன் நான் வந்து எல்லாமே நான் உள்ள ஆட்டம் ஸ்கூல்லேயே வச்சுக்கிறேன். ஹைட்ரஜன் இது ஹைட்ரஜன் உள்ள சென்ட்ரலாக வாங்க. இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து ஆட்டம் வந்து லேபிள் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம பாண்ட்ஸே நான் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் 2 பாண்ட்ஸையும் கிளிக் பண்ணுறேன். நான் வந்து பாண்ட் லேபிள்ஸ் கேட்குது, நான் வந்து எடிட் கொடுக்குறேன் பாண்ட் டிசைன்ஸ். ஸோ திக்னஸ்ஸான்னு கேட்குது, நான் வந்து திக்குன்னு கொடுத்துக்கிறேன். கலர் வந்து நம்ம என்னென்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம கலர் என்ன கொடுக்கலான்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். ரெட் கலர் வேணாம், ஆக்சிஜன் ஆட்டம் ரெட் கலரில் இருக்குது. எல்லோ கலர் கொடுக்குறேன். ஸோ நம்ம என்னெல்லாம் மாற்றிக்கலாம். அடுத்து மெட்டீரியல் என்ன மாதிரி மெட்டீரியல் வச்சுருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தோன்னா ஃப்ராக்மெண்டேஷன் சேர்த்து கேட்குறேன். நான் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் நான் நிறைய கொடுக்குறேன். அப்ளை நான் கொடுத்தனே மாறிடும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா இப்போ நம்ம பாண்டையும் நம்ம மாற்றியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து என்ன மாதிரி பாண்ட்னாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து மறுபடியும் வந்து எடிட் கொடுக்குறேன் பாருங்களேன். பாண்ட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் இருக்குது, ரேடியஸ் இருக்குது, ஸ்டைல் இருக்குது, திக்னஸ் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது, பார்டர் லைன் இருக்குது. அடுத்து டேஷா டாட்டான்னு சொல்லியிருக்கு. நான் டாட்டர் கொடுக்குறேன். அப்ளை நவ் ஓகே. பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். சும்மா நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா நம்ம ஆட்டம்ஸில் நம்ம கேரி பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறது, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸில் ஆட் பண்ணலாம், எப்படி அதை எடிட் பண்ணலாம், எப்படி அதை வந்து நம்ம இப்போ வந்து டெஸ்ட்ராய் கொடுத்தோம்னா அந்த மாடல்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடும் மொத்தமாக. ஸோ பார்த்தோம்னா நம்ம வந்து மாடல்ஸ் கொடுத்து பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணுறேன். மாடல்ஸ் ஒயர் அண்ட் ஸ்டிக்ஸ் நான் கொடுத்து பார்த்தேன். இப்போ வந்து ஒயர் அண்ட் ஸ்டிக் மாடலில் இருக்குது. அடுத்து நம்ம வேறு ஏதாவது மாடல் கொடுக்கலாம். மாடல் போயிட்டு ஸ்டாண்டர்ட் மாடல், இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல். ஓகே. அடுத்து நம்ம வந்து மாடல்ஸ் ஸ்பேஸ் ஃபில்லிங் மாடல்ஸ்னால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம் என்னென்னு. பார்த்தீங்கன்னா தெரியும். அது நம்ம ரொட்டேட் கூட பண்ணி பார்க்கலாம், ஒன்றுமே கிடையாது. ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ஸ் வந்து பலூன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வாட்டர் மாலிக்யூல். அடுத்து வந்து மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நார்மல் போயிட்டு செலக்ட் ஆல் மாடல் ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப் வைக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணியாச்சு, இதே போதுமானது தான். ஸோ நம்ம நார்மல் பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தோம், என்னென்ன பார்த்துருக்கோம்னா எப்படி ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, பேக்ரவுண்ட் கலரு, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லேஅவுட் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து சில ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆப்ஷன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், மெஷர்மெண்ட் டிஸ்டன்ஸ், மெஷர் ஆங்கிள்ஸ், டார்ஷன் ஆங்கிள், மெஷர் பிளேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சில பேர் கீழே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தா டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். மெஷர் டிஸ்டன்ஸ், மெஷர் ஆங்கிள், மெஷர் பிளேன்ஸ் இருக்கும், கால்குலேட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து மெஷர் டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் காமிக்குது 1.0116 ஆம்ஸ்ட்ராங் சொல்லி காமிக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் டு ஹைட்ரஜன் 1.3952 ஆம்ஸ்ட்ராங். இதான் வந்து மெஷர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி நான் போய்க்கிறேன், டூல்ஸ் போய்க்கிறேன். மெஷர் ஆங்கிள்ஸ், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 46.372 டிகிரி செல்சியஸ். இப்போ நான் வந்து இங்கே டார்ஷன் ஆங்கிள் போகிறேன். 1 2 3 4 ஆட்டம்ஸ் தேவைப்படுற மார்க் நமக்கு 3 இருக்கிறதுனால டார்ஷன் ஆங்கிள்ஸ் காமிக்க முடியாது. ஏன்னா டார்ஷன் ஆங்கிள்ஸ்க்கு 4 ஆட்டம்ஸ் தேவை. ஸோ நான் வந்து மறுபடியும் டிஸ்டன்ஸே காமிக்கிறேன். கீழே நான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 1.0116 1.022 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரி சில ஆப்ரேஷன்ஸும் நம்மளால கீழே கேல்குலேட் பண்ண முடியும். அடுத்தது இதுன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஒரு மாலிகுல் ஓப்பன் பண்ணுறப்ப அங்கே ஆப்ஷன்ஸில் கேட்கும் கிரியேட் எட்ஜஸ், கிரியேட் நோ எட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு. நான் வந்து கிரியேட் நோ எட்ஜஸ், அதாவது நான் அந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணல. இப்போ நான் இங்கே நம்ம வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ரிமூவ் பண்ணிக்கலாம் எட்ஜஸை. ஸோ அடுத்து வந்து இது என்னென்னு பார்க்கலாம், என்ன ஆப்ஷன்ஸ்னு. ஃபில் யூனிட் செல் பார்த்தீங்களா, மறுபடியும் பழைய மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எலிமெண்ட்டாக ஒரு மாலிகுல்ஸ் வச்சு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோம்னா வியூ ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. வியூ ஆப்ஷன்ஸில் வந்து டேபிள் சொல்லியிருக்கோம். நீங்கள் இங்கே என்ன டேபிள் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஸ்டன்ஸ் கேட்குறேன். பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் டேபிள்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வியூ டேபிள். அடுத்து நான் வந்து ஆங்கிள் டேபிள் அடிக்கிறேன். ஸோ இங்கே ஆங்கிள் டேபிள் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வியூ டேபிள். பிளேன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். பிளேன்ஸ் நமக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வியூ டேபிள். டார்ஷன் ஆங்கிள்ஸ்க்கும் போகாது, ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் 4 ஆட்டம்ஸ் தேவை. ஸோ டேபிளில் வேறு என்ன காமிக்கலாம், ஆட்டம் பேராமீட்டர்ஸ். ஸோ ஆட்டம் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ் தேவையோ, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வியூ போயிட்டு டேபிள் போனீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ், அந்த டேட்டா வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். பாலிஹெட்ராஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதனாலும் நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச சில திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 17 மினிட்ஸ், நியர்லி 20 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் பார்ட் எல்லாத்தையும் போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவகாட்ரோ சாஃப்ட்வேர், டைமண்ட் சாஃப்ட்வேர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்ன மாலிகூல்ஸ் நம்ம எப்படி CIF ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது, அதை தான் பார்த்தோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வாட்டர் மாலிகுலை நான் இம்போர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மாதிரி எக்கச்சக்க மாலிகூல்ஸ் நான் ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டான சின்ன மாலிகூல். நம்ம எப்படி மேக்ரோ மாலிகூல்ஸ் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அதையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். அதே மாதிரி இன்னும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வந்து இருக்குது. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது போக அடுத்த வீடியோவில் நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியூஸ் ரொம்பவும் கம்மியாக வருது. ஸோ தயவு செஞ்சு நான் வியூஸ் உங்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதே டைமண்ட் சாஃப்ட்வேர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.